வணக்கம் மக்களே, நான் உங்க கோகுல். ஆக்டர் அனுபமா பரமேஸ்வரன் சொல்லியிருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் தான் இப்ப இணையத்தில பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்குங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாரி பேசியிருக்காங்க. அந்த பெண் சொல்லியிருக்கக்கூடிய அந்த கஷ்டமான விஷயங்கள் என்னென்ன? அவங்க ரீசென்ட்டா இல்ல நெறைய நாட்களா அவங்க சந்திச்சு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னன்ட்டு நெறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. உண்மையாவே அதெல்லாம் உண்மையாக இருக்கும் பட்சத்தில், அதெல்லாம் கேட்கும்போது பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. ரொம்ப பாவமா நெனைக்க தோணுது. அந்த பெண்ணை பற்றி நினைக்கும்போது. அதன்படி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, ரீசென்ட்டா அவங்க ஒரு பாட்காஸ்ட் குடுத்திருந்தாங்க. ரீசென்ட்டா அவங்க படம் சம்மந்தப்பட்ட ஒரு பிரஸ் மீட் குடுத்திருந்தாங்க. அந்த சமயத்துல அவங்க அழுத விதமா இருக்கட்டும், அவங்க சொல்லியிருக்கக்கூடிய மொத்த டீட்டெயில்ஸா இருக்கட்டும், இப்ப இணையத்துல அவ்ளோ வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அதெல்லாம் கேட்ட பிறகு அவ்ளோ அதிர்ச்சியா இருந்துட்டு இருக்குங்க. அதன்படி அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது அவங்க பர்சனல் லவ் லைஃப்ப பத்தி தான் அவங்க பேசியிருக்காங்க அப்படின்ற மாரி தான் தோணுது. இது சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் நியூஸ் சேனல்லயே போட ஆரம்பிச்சுட்டாங்க. அதன்படியெல்லாம் பார்க்கும்போது அவங்க ஒரு லவ்ல இருந்திருக்காங்க. அந்த லவ்ல இருந்திருக்கக்கூடிய நபர் நல்லா பேசிக்கிட்டே இருப்பாருங்க. திடீர்னு சண்டை வந்துரும். அதுக்கப்புறம் வேணாம் பிரேக்கப் செய்து கொள்ளலாம் அப்டின்ட்டு சொல்லிட்டு போயிடுவாராம். அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு "நீ இல்லாம என்னால இருக்க முடியாது பேபி" அப்டின்ட்டு அவர் சமரசம் செய்வாராம். இந்த மாரி ஒரு பக்கம் சமரசம், இன்னொரு பக்கம் பிரச்சனை அப்டின்ட்டு போயிட்டே இருக்கிறதுல, அவங்க உடல் மற்றும் மன ரீதியா அவங்க கடுமையான ஒரு போராட்டத்தை எதிர்கொள்ள வேண்டியது இருந்ததாம். அதீத பதற்றம். அதனால அவங்களுக்கு உடல் ரீதியான பாதிப்புகள் என்பது ஏற்பட்டிருக்குங்க. அனுபமாம் சொல்றாங்க, இதுக்கு முன்னாடி இந்த மாரியான பிரச்சனைகள் அவங்களுக்கு இருந்தது இல்லையாம். அவங்க ஜாலியா, மகிழ்ச்சியா தான் இருந்திருக்காங்க. இப்ப ரீசென்ட்டா தொடர் பிரச்சனைகள், இந்த போன்ற தொடர் மன வலி, இது போன்ற காரணங்களால ரீசென்ட்டா தான் அவங்க இவ்ளோ பாதிக்கப்பட்டிருக்காங்களாம். இதனால அவங்களுக்கு வலது கண் கூட பயங்கரமா துடிக்க ஆரம்பிச்சுருச்சாம். அதனால அவங்க படப்பிடிப்ப கூட நிறுத்த வேண்டிய ஒரு சிச்சுவேஷன்க்கு போயிட்டாங்களாம். என்ன நடக்கும்னா, அவங்களுக்கும், அவங்க பிடித்தமான அந்த நபர்களுக்கும் உரையாடல் என்பது நடக்குமா? அந்த மாரி நடந்த பிறகு அவங்களுக்கு கடுமையான வாந்தி என்பது ஏற்படுமா? இந்த மாரி வாந்தி ஏற்பட்ட உடனே அவங்க சரியா சாப்பிடுறது கூட கிடையாதாம். இதனால அவங்க பயங்கரமா வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம மணிக்கணக்குல அழுது, அழுது அவங்களுக்கு அந்த கண்ணீர் சுரப்பி பயங்கரமா வீங்கி போயிடுச்சாங்க. இதெல்லாம் கேட்கும்போதே எவ்வளோ கஷ்டமா இருக்கு பாருங்க. அந்த கண்ணீர் சுரப்பி வீங்கி போயிட்டு அத ஆப்பரேஷன் வேற பண்ணியிருக்காங்களாம். அதாவது அவங்களுக்கு பிசிக்கலா யாருமே காயங்கள் குடுக்கல. பட் அவங்களுக்கு கடுமையான காயங்கள் என்பது உடல் ரீதியாக ஏற்பட்டிருக்கு. மன ரீதியாக ஏற்பட்டிருக்கு. பட் அது யாரும் குடுக்கல. அவங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸு, அந்த கஷ்டம், அந்த லவ் ட்ராப் இதெல்லாம் பயங்கரமா அவங்கள அஃபெக்ட் பண்ணிருக்கு. அவங்க அவ்வளோ ஈஸியா அழுகக்கூடிய ஒரு நபர் கிடையாதாம். ரீசென்ட்டா பர்தா அப்படின்ற ஒரு படத்துல நடிச்சிருக்குங்க. அந்த படம் சம்மந்தப்படக்கூடிய ஒரு பிரஸ் மீட்ல அவங்க கஷ்டப்பட்டுருக்கக்கூடிய விஷயங்களை ஷேர் பண்ணி அழுதுருக்கக்கூடிய விஷயங்கள் உண்மையாவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா அத்தன பிரஸ் இருக்காங்க, அத்தன பேர் இருக்காங்க. ஒரு பெண் அழுதுகிட்டு இருக்காங்கன்னும்போது உண்மையா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஸோ அவங்களே சொல்றாங்க. என்னுடைய தனிப்பட்ட வாழ்வு சம்மந்தப்பட்டு ஊடகத்துக்கு முன்னாடி, பிரஸ் முன்னாடி நான் சிரிச்சு பேச முடியல. எதையும் மூடி மறைக்க முடியல. அதனால எனக்கு அழுகை வந்துருச்சு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்றாங்க. அவங்க இந்த பர்தா படத்துல நடிச்சிருக்காங்க இல்லையா? அதை சம்மந்தப்படுத்தியும் பேசியிருக்காங்க. அந்த படத்துல ஒரு பெண் எப்படி மூட நம்பிக்கையெல்லாம் உடைச்சுட்டு ஒரு பெண் முன்னுக்கு வராங்களோ, அது போன்ற ஒரு படம் தான் அந்த பர்தா படம் அப்படின்ற மாரி அவங்க பேசி வச்சிருக்காங்க. பிரஸ் மீட்ல பயங்கரமா அழுதுருக்காங்க. அதெல்லாம் லிட்டரலா பார்க்க முடியுது. இன்னமும் நெறைய சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு லவ்ல மாட்டிக்கிட்டு, அதிலிருந்து எளிதில் வெளிய வராம ஒரு சிலந்தி வலைக்குள்ள மாட்டிக்கின மாரி, அவங்க மன ரீதியாக அவங்க துன்பப்பட்டு, சூழ்ச்சி ஃபுல்லா அவங்களுக்கு நடக்கிறது அப்டின்ட்டு புரிஞ்சுகிட்டு அவங்களால மீள முடியவே இல்லையாம் அதுலருந்து. காலப்போக்கில அதெல்லாம் அவங்க நல்லா உணர்ந்து, அந்த அந்த அவங்க லவ் பண்ணக்கூடிய அந்த நபருக்கு எதிராக முரண் கருத்துக்கள் என்பது ஏற்பட்டிருக்கு. அவர் சொல்றதெல்லாம் பொய், அது போன்ற விஷயங்கள்லாம் இவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. இதை எதிர்கொண்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கடைசில பிரேக்கப் அப்படின்ற அந்த விஷயத்தை நோக்கி அவங்க சென்றிருக்காங்க. அதுக்கப்புறம் 2 குடும்பமும் இதுல தலையிட்டுருக்கான். அதாவது மேபி அனுபமா பரமேஸ்வரன் அவர்களுடைய குடும்பமும், அதுக்கப்புறம் அவங்க அந்த லவ்ல இருந்திருக்கக்கூடிய அந்த நபருடைய குடும்பமும் இதுல ஈடுபட்டிருக்கான். அப்பொழுது அனுபமா பரமேஸ்வரன் அவர்களுடைய அந்த லவ் பண்ணியிருக்கக்கூடிய நபருடைய முகமூடி என்பது கழன்றது. ஒழுக்கம் சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடிய பேச்சுக்களை வச்சு அனுபமா பரமேஸ்வரன் அவர்களை தாக்கியிருக்காங்களாம். ஸோ அவங்களுடைய அனுபமா பரமேஸ்வரன் அவர்களுடைய முன்னாள் காதலன் ஒரு ரெமோ மற்றும் அந்நியன் மாரி நடந்து போறான். ஒரு நாள் அதான் ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன்ல, அ "நீ வேணாம்" அப்படின்ட்டு பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லுவாராம். ஒரு 2 நாள் கழிச்சு "பேபி நீ இல்லாம என்னால இருக்கவே முடியாது" அப்படின்ட்டு அம்பி அம்பி மாரி பேசுவாராம் கடைசியா. அதை பத்தியும் இதுல பேசி வச்சிருக்காங்க. இதுதாங்க அவங்களுக்கு நடந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி ரீசென்ட்டா அவங்க பிரஸ் மீட் குடுத்திருக்காங்க. ஐ மீன் பிரஸ் மீட்ல அழுதுருக்காங்க. ஒரு பாட்காஸ்ட்ல பேசியிருக்காங்க. ஸோ இதை யார் யார் கூட தொடர்புபடுத்தி பேசுறாங்கன்னா, அ விக்ரம் அவர்களுடைய மகன் விக்ரம் அவர்கள் கூட இத தொடர்பு தொடர்பு படுத்தி பேசிக்கிட்டு வராங்க. பைசன் அப்படின்ற ஒரு படத்துல தான் அனுபமா பரமேஸ்வரன் அவர்களும், விக்ரம் அவர்களும் நடிச்சிருந்தாங்க. அந்த படத்துக்கு அப்புறம் தான் இவங்க ஒரு ரிலேஷன்ஷிப் குள்ள வந்திருக்காங்க.
ஸோ இதுல அனுபமா பரமேஸ்வரன் அவர்கள் வந்து சொல்றது துருவ் விக்ரம் அவர்கள் தான் அப்படின்ட்டு பல விஷயங்கள் சோசியல் மீடியால பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்குங்க. மட்டும் இல்லாம இன்னும் நிறைய தகவல்கள் வந்து போயிட்டு இருக்கு. துருவ் விக்ரம் அவர்களும் ரீசென்ட்டா அவர் ஒரு ஸ்டோரி வந்து போட்டிருப்பதாக சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அதுல வந்து ஒரு தனிப்பட்ட நபர் வந்து கடலை நோக்கி ஓடுற மாரியும், அங்க போயிட்டு விரக்தியில கடல் அலைகள வந்து பார்க்குற மாரி அப்படின்ட்டு நெறைய விஷயங்கள் வந்து அவர் வந்து ஷேர் பண்ணியிருப்பதாக சோசியல் மீடியால வந்து பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்குங்க. ஸோ இந்த இடத்துல வந்து யாருமே அஃபிஷியலா இதுவரைக்கும் சொல்லவே இல்ல. இவங்களால தான் பிரச்சனை, அவங்களால தான் பிரச்சனைன்ட்டு அனுப்புமா அவர்களும் சொல்லவே இல்ல. பட் இவ்வாறான கருத்துக்கள் சோசியல் மீடியால வந்து போய்க்கிட்டு இருக்கு. ஸோ அனுப்புமா அவர்கள் ஃபீல் பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நெறைய பேரால இப்ப வந்து அத வந்து கஷ்டமா பார்க்க முடியுது. நெறைய பேர் அனுப்புமா அவர்களுக்கு வந்து அட்வைஸ் தான் குடுத்துட்டு வராங்க. ஃப்ரீயா விடுங்க. இதுலருந்து மீண்டு வாங்க. அப்படின்ற மாரி சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இத பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.